எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் DIY in Stitch. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப பிளெயினாக இருக்கிற ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நம்மளே மேக் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து கிட்ஸோட ப்ளவுஸுங்க. கிட்ஸோட ப்ளவுஸே கிடையாது, நம்மளோட சாரியோட ப்ளவுஸ் கூட இந்த மாதிரி நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். இதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஸ்கர்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒயிட் மணி எடுத்திருக்கேங்க. ஒரு ஹெம்மிங் நீடில். நம்ம இந்த ஸ்கர்ட்கே கிடையாதுங்க, நம்ம வந்து சாரீக்கு மேட்சிங்காக கூட நம்ம வந்து சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டு அது கூட மேட்சாக தைச்சிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வேணும்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக பார்க்குறேன், அதனால் வந்து 2.5 வச்சுட்டு கட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து 2.5 வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி 2.5 வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணும்னா 3 கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரும். லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பக்கம் 2.5, இந்த பக்கம் 2.5 இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணி திருப்பி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மேலே வந்து 4ஆக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே கர்வ் மாதிரி லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிடலாம். ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இதை வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக வரணும் பிட்டு. இந்த ரவுண்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை ஃப்ளவர்ஸ் வேணுமோ அத்தனை ரவுண்ட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹெம்மிங் நீடிலுக்கு வந்து த்ரெட்டு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த குட்டி குட்டியாக இந்த லாஸ்ட் எட்ஜில் மட்டும் இந்த மாதிரி பண்ணணும். மிடில் வராதிங்க. இந்த மாதிரி எட்ஜில் மட்டும் இந்த மாதிரி கீழேயும் மேலேயும் குட்டியாக இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. அப்படியே ரவுண்டாக தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அப்படியே ரவுண்டாக தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ரவுண்டாக தைச்சிட்டோம். நம்ம இது வந்து இழுக்கணும், ஸ்லோவாக இழுக்கணும். இந்த மாதிரி உள்ளே வந்து இந்த ஃபிங்கர் வச்சுட்டு ஸ்லோவாக இழுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் பிடிச்சி இழுங்க. ரெண்டுமே டைட் ஆகணும். இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி வச்சு ரெண்டுமே டைட்டாக இழுத்துக்கோங்க. துணி மாட்டாமல் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஒரு லாக் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இந்த ஒரு சைடு கட் பண்ணிடலாம். நீடில் இருக்கிற சைடு வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளவர் மாதிரி இப்போது நம்ம இதை பண்ண போகிறோம்.
பாருங்கள். இப்போ வந்து ஒரு பீடு வச்சு தச்சிட போகிறோம். இப்போ பீடுக்குள்ளே போட்டுக்கோங்க. கீழே போட்டு ஒரு லாக் பண்ணிடணும். கீழே போட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு ஒரு லாக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா ஃப்ளவர்ஸும் இந்த மாதிரி இருக்கும், ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இப்போ வந்து எல்லா ஃப்ளவர்ஸும் நம்ம செட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம ப்ளவுஸில் வந்து வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கெங்கே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோன்றது வந்து எங்கெங்கன்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இது மேலே இப்போ தைக்க போகிறோம். இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. மார்க் பண்ண பிளேஸில் இது வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு லாக் மட்டும் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், டைட்டாகிடும். இந்த மாதிரி லாக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து எல்லாமே தச்சு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இது லாக் பண்ணிவிடுங்க. இப்படி கீழே போட்டு ஒரு லாக் வச்சு லாக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக தச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், முடிச்சிட்டோம். நம்ம இந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் அழகாக இருக்குது. நெக்குக்கு சுற்றி வச்சதால் இன்னும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.